ஹாய் கைஸ். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு போன வாரம் கோல்டில் நம்மளோட கேட் ஆன்சர் ஸ்ட்ராட்டஜி வச்சு ஸ்கேல்பிங் அண்ட் ஸ்விங்லாம் எப்படி பெர்ஃபார்ம் ஆயிருக்குன்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம உங்க டவுட்ஸ்லாம் கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்குமே ஒரு 7:25 அந்த ரேஞ்ச் வரைக்கும் செக்ஷன் இருக்கும். ஸோ அதுக்குள்ள டவுட்ஸ் எதுவும் கேட்கனா கேட்டுருங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்க்கலாம் ஸ்விங் அண்ட் ஸ்கேல்பிங் எப்படி இருக்கு அப்படின்றத. ஸோ போன வாரம் வந்து உங்களுக்கே தெரியும் ப்ரைஸ் வந்து கரெக்டாக எங்கே மண்டே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா இந்த ரேஞ்ச். ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து இந்த ஸ்விங் ஹை, அதாவது ஒன் டேல போய் பார்த்தீங்கன்னா அதோட கிளியர் டைரக்ஷன் தெரியும். ஸோ கரெக்டாக பாருங்க, இந்த ஒன் டே மட்டும்தான் 2.7% மேலே போனது. அதுவுமே ஒரு மேனிபெஸ்டிங் காட்டி தான். அதுக்கப்புறம் வேற எங்கேயுமே உங்களுக்கு வந்து மேலே போகலை. ஓகேங்களா? ஸோ இட்ஸ் சைட்வேஸ் வித் கன்சால்டேஷன் தான். ஓகேங்களா? நல்லா ட்ரெண்டிங்காக தான் போச்சு. ஆனால் பெரிய லெவல் ஸ்விங் எதுவுமே கேப்சர் ஆகலை. ஓகேங்களா? ஸோ கேப்சர் அதாகாது. ஏன்னா மார்க்கெட் அந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் அந்த ஃபால் ஆச்சு பார்த்தீங்களா? அந்த ஃபால் ஆன ஸ்விங் ஹைக்குள்ளேயே தான் கன்சல்டேஷன் ஆகிட்டு இருக்கு. ஸோ நல்லா வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நெக்ஸ்ட் வீக் எப்படி இருக்க போகுது அப்படின்னு மண்டே. ஸோ ஸ்விங்கை பொறுத்தளவு கரெக்டாக ஒரு 10 ட்ரேடு கிடச்சிச்சு. 10 ட்ரேடில் 51 பாயிண்ட் வந்து டிபி கேப்சர் ஆச்சு. எஸ்எல் எவ்வளோ ஆச்சு அப்படின்னா 21.13 வந்து எஸ்எல் ஆச்சு. ஃபுல் டிபி ஒரு ட்ரேடு கூட கிடையாது. ரெண்டு டிபி வந்து ரெண்டு ட்ரேடு வந்து பிரேக் ஈவன் ஆச்சு. 4 ட்ரேடு ஃபுல் எஸ்எல் ஆச்சு. பட் ஸ்டில் ஓவராலாக ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னா 29.8387 பாயிண்ட் வந்து ப்ராஃபிட். ஓகேங்களா? ஸோ இதுதான் அவரோட கேட் ஆன்சர் ஸ்ட்ராட்டஜி. ஸோ உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம் தான். ப்ரைஸஸ் வந்து என்னதான் மார்க்கெட் கன்சல்டேஷன் ஆகி அவ்வளோ ட்ரேடு எஸ்எல் அடித்தாலும் ஒரு ட்ரேடு கூட டிபி அடிக்கலை. இருந்தாலும் நம்மளோட கேட் ஆன்சர் ஸ்ட்ராட்டஜி மூலிமா மார்க்கெட்டே அதில் ஒரு மேனிபுலேஷனாகவே இருந்தாலும் ப்ராஃபிட்டபிள் டேவாக மாற்ற முடியும். ஓகேங்களா? நியர்லி 30%. ஓகேங்களா? $100 வச்சிருந்தீங்க அப்படின்னா 30% வந்து அப்ரிசியேஷன் இருக்கும். ஈவன் நீங்கள் உங்களோட லாட் சைஸுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட கேபிட்டல் சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் லாட் போட்டிருந்தாலும் கூட அந்த ரேஞ்ச் வரைக்கும் உங்களுக்கு ரிஸ்க் டு ரிவார்டு வந்து கிடச்சிருக்கும். 30 பாயிண்ட்ஸ் அந்த ரேஞ்ச், அதாவது ஒரு 30% அந்த ரேஞ்ச். பட் ஆனால் அந்த ட்ரேட்ஸ் எல்லாமே எல்லா நேரமும் கிடையாது. ஓகேங்களா? காலையில் 5 o'clockலேருந்து நைட்டு வந்து ஒரு 11 o'clock வந்த ட்ரேட்ஸ் தான். நம்ம வந்து வேக்கப் அண்ட் ஸ்லீப்பிங் டே டைம் வரக்கூடிய டேட்ஸ்லாம் அதில் தான் என்ட்ரி செட்டப் கிடைச்சது. ஸோ இப்போ ஸ்கேல்பிங்கை பொறுத்தளவு இதுவும் அதே மாதிரி தான். 36 ட்ரேட் கிடச்சிச்சு. போன வாரம் தான் ரொம்ப பெரிய ட்ரேட் கிடச்சிச்சு. லைக் ரொம்ப பெரிய ட்ரேட் மீன்ஸ் பெரிய பெரிய ஆர்ஆரும் கிடச்சிச்சு. நிறைய கவுண்டபிள் ட்ரேட்ஸும் கிடச்சிச்சு. அதுக்கு முந்தின வாரம் கூட வெறும் 12 ட்ரேடு தான் கிடச்சிருந்துச்சு ஓவராலாகவே அந்த ஒரு வீக் ஃபுல்லாகவே. ஸோ போன வாரம் வந்து மண்டே டு ஃப்ரைடேல 36 ட்ரேடு கிடச்சிச்சு. கிட்டத்தட்ட 91.1 பாயிண்ட் வந்து கேப்சரபிள் ஃபுல் டிபியோட. எஸ்எல் வந்து 21.6 வந்து எஸ்எல் ஆச்சு. 10 ட்ரேடு ஃபுல் டிபி, 13 ட்ரேடு ஃபுல் எஸ்எல், 13 ட்ரேடு ஃபுல் பிரேக் ஈவன். ஓகேங்களா? பட் ஆனால் டிபி பாயிண்ட்டை பாருங்க, எஸ்எல் பாயிண்ட்டை பாருங்க, லாஸ். ஓவரால் கிராஸ் ப்ராஃபிட் தான். ஓகேங்களா? சாரி, நெட் ப்ராஃபிட். ஸோ நியர்லி 69.50. ஓகேங்களா? 502 அவ்வளோ தூரம் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டபிள் மேக் பண்ண ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? என்னதான் 36 ட்ரேடில் வெறும் 10 ட்ரேடு ஃபுல் டிபி அடிச்சிருந்தாலும் 13 ட்ரேடு எஸ்எல், 13 ட்ரேடு பிரேக் ஈவன் அப்படி போனாலுமே உங்களால் ஸ்டில் ப்ராஃபிட்டபிள் தான். ஓகேங்களா? ஸோ 70% ப்ராஃபிட்டபிள். எடுத்த ட்ரேட் இதுவும் அதே மாதிரி தான். காலைல அந்த ரேஞ்சிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நீங்கள் ஃபுல் டைம் ட்ரேடராக இருந்து ஃபுல் டைம் ஸ்கேல்பராக இருந்தீங்க அப்படின்னா இந்த கேட் ஆன்சர் ஸ்ட்ராட்டஜி வச்சு போயிருந்தீங்கன்னா டெஃபினெட்லி யூ மேட் அ குட் அமௌண்ட் ஆஃப் ரிட்டர்ன் இன் ப்ரீவியஸ் வீக்ஸ். ஓகேங்களா? ஸோ இதான். ஓகேங்களா? கோல்டை பொறுத்தளவு ஒரு நியர்லி 70% வந்து கேபிட்டல் அப்ரிசியேஷன் இருந்திருக்கும். ஸ்விங்கை பொறுத்தளவு நியர்லி ஒரு எக்ஸாக்டாக 29.8% நினைக்கிறேன். 29.9% வந்து கேபிட்டல் அப்ரிசியேஷன் இருந்திருக்கும். ஓகேங்களா? கோல்டு போன வாரம் கேட் ஆன்சர் ஸ்ட்ராட்டஜி மட்டுமே வச்சு நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா. ஸோ இதுதான். இப்போ நெக்ஸ்ட் மண்டே கோல்டை பொறுத்தளவு என்ன மூவ் நடக்கலாம் அப்படின்னா, மண்டே பொறுத்தளவு மார்க்கெட் ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. அப் ட்ரெண்ட் போதா, கன்சல்டேஷன் போதான்றதை நம்மளால சொல்ல முடியாது. ஸோ ஏன்னா லைவ் மார்க்கெட் பொறுத்து தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண முடியும் என்ட்ரி செட்டப்லேருந்து எல்லாமே. ஸோ மேக்ஸிமம் வந்து மண்டே ஒரு இன்டெசிஷனாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ பை போயிட்டு தான் செல் வரும். செல் வரப்போகுது அப்படின்னா உடனே செல் வராது. ஒரு பை கேரக்டர் போயிட்டு தான் அகைன் செல்லுக்கான கேரக்டர் வரும். ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் கன்சல்டேஷன் ஆகும், இல்லைன்னா ஒரு பை போகும். அதுவும் இல்லைன்னா இங்கேயே அப்படியே செல்லுக்கானது வந்து அப்படியே கீழே வர ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் மண்டேவோட அனாலிசிஸ் வந்து இந்த ரேஞ்ச் தான். ஒன்று கன்சல்டேஷன் ஆகும், இல்லைன்னா பைக் போயிட்டு செல் வரும். அதுவும் இல்லை அப்படின்னா இங்கேருந்து அப்படி செல் கேரக்டர் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ லைவ் மார்க்கெட்டில் பார்த்தா தான் தெரியும். ஓகேங்களா? ஸோ
இப்போ உங்க டவுட்ஸ் இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. நான் ஒன் பை ஒன்னா கூப்பிடுறேன். சொல்லுங்க ப்ரோ. தமிழ். குட் ஈவினிங் ப்ரோ. குட் ஈவினிங் ப்ரோ. ப்ரோ இப்போ நம்மளுக்கு மண்டே எக்ஸ்பெக்ட் பண்ணி செல்லு பார்க்கலாமா ப்ரோ? ஏன்னா செல்லுல தான் நிக்கிறாங்க தான் கேக்குறாங்க. ப்ரோ அது லைவ் மார்க்கெட்டை தான் நம்மளுக்கு தெரியும் ப்ரோ. இப்போ சொல்ல முடியாது நம்ம எப்படி நடக்கும் அப்படி நடக்கும்னு. ஏன்னா நார்மல் டெக்னிக்கல் அந்த அளவு எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. ஸோ நான் பார்த்த வரைக்கும் நார்மல் டெக்னிக்கே ஒரு 60 to 70% தான். ஸோ இது வந்து லைவ் மார்க்கெட்ல ஒரு ரன் ஆகிறனா தான் நம்மளுக்கு தெரியும் எப்படி வரப்போகுது அப்படின்னு கேட் அனாலிசிஸ். ஓகே ப்ரோ. இப்போ வந்துட்டு எப்பயுமே சொல்லுவீங்க, இப்போ ஃப்ரைடே வந்துட்டு முடியுது, இப்போ சாட்டர்டே மார்னிங் முடியுது அப்படின்னா நம்மளுக்கு ஒரு கேரக்டர் கிடைச்சிருக்கும். அது வந்து மேபி கண்டினியூஷன் ஆகலாம் மண்டே. அப்போ நீ சொல்றது வந்துட்டு இப்போ செல்லுக்கு பார்க்கலாமா ப்ரோ? இல்ல செல்லு அதான் நீ ஆல்ரெடி செல் எடுத்திருக்கீங்க, இப்போ அது டிபி வந்துட்டு ஸ்கேல்பிங்ல பிடிச்சிருக்கீங்க. ஸ்விங் வந்துட்டு எப்படி இருக்கு ப்ரோ கேக்குறேன். ஆமா ஸ்பிங் ஆல்ரெடி சொன்னதான் ப்ரோ. இப்போ ஆக்சுவலாக ஒரு பைக்கான கேரக்டர் இருக்கு இதுல. இந்த ஓகே ரேஞ்சில் பைக்கான கேரக்டர் இருக்கு. பட் ஆனால் மார்க்கெட் க்ளோஸ் ஆக போறதுக்கு முன்னாடி ஒரு 3 o'clock தான் அந்த ரேஞ்ச் தான் வந்துச்சு. ஓகே ஓகேங்களா, அந்த ட்ரேடு 3 o'clock தான் இருந்துச்சு. ஸோ நைட்னால ட்ரேட் எடுக்கக்கூடாது, அது ஒன்று. இன்னொன்று மேக்ஸிமம் இந்த பை அதான் ஆல்ரெடி சொன்னதான், ஒன்று கன்சல்டேஷன் ஆகும் இல்லை பை போயிட்டு செல் வரும். ஓகே ப்ரோ. இதுதான் ப்ரோ ஆகும். ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. ஹேண்ட் ரைஸ் எடுத்துருங்க. கேட்கட்டும், அப்புறம் நான் கேட்குறேன். ஓகே, வேற யாருக்காச்சும் டவுட் இருக்கா? வேற பேர் ஏதாச்சும் அனலைஸ் பண்ணணுமா? இந்த பேர் மண்டே எப்படி இருக்க போகுது அப்படின்ற மாதிரி ஏதாச்சும்? ப்ரோ எனக்கு ஒரு டவுட் இருக்கு ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க? நான் நல்லா இருக்கேன் ப்ரோ. நம்ம டெக்னிக்கல் கிளாஸ் நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ. நான் உங்களுக்கு ஒரு இமேஜ் எடுத்து அனுப்பிச்சுட்டு இருக்கேன் HDFC பேங்க்ல. அதுல எனக்கு ஒரு டவுட் இருக்கு. அது உங்களுக்கு அது நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். நான் அனலைஸ் பண்ணி அனுப்பிச்சுட்டு இருக்கேன். அது மட்டும் கொஞ்சம் ரிப்ளை பண்ணுங்க ப்ரோ. கண்டிப்பா ப்ரோ. ஆக்சுவலா அவுட் ஆஃப் செஷன்ல இருக்கிறதுனால நான் பார்க்கல. இல்ல அது ஓகே, ஐ நோ தட். சரி ஓகே, நீங்க இப்போ வர ரொம்ப பிஸி ஆயிட்டீங்க. இன்னைக்கு தான காலைல மெசேஜ் பண்ணிருப்பீங்க. ஆமா ப்ரோ, ஆமா. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க பாத்துட்டு அனுப்புனீங்கன்னா ஓகே. ஓகே ஓகே ஹலோ ப்ரோ. கண்டிப்பா இப்போ எனக்கு பாத்துறேன். இன்னொரு டவுட் ப்ரோ. இப்போ நம்மளோட டெக்னிக் இருக்குல்ல ப்ரோ, அது வந்துட்டு இப்போ நம்ம வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு டவுன்ஃபால்ல இருக்கிறதுனால அது ஒர்க் அவுட் ஆகுமா? என்னது ப்ரோ? இப்போ மார்க்கெட் வந்துட்டு இப்போ கம்மியாயிட்டே இருக்கு ப்ரோ, கீழே போயிட்டே இருக்கு. இப்போ சொன்னதுக்கே கீழே போக ஆரம்பிச்சிருச்சு. இன்கேஸ் ஏதாவது பண்றாங்க, மறுபடியும் ஏதாவது பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்தியன் மார்க்கெட் வந்து கீழே போகும். அப்ப கூட நம்மளோட கேரக்டர் அனலைசிஸ் வந்து செட் ஆகுமான்னு கேட்குறேன். கண்டிப்பா ப்ரோ. ஆமா, அந்த கீழே வரதே நம்மளுக்கு தெரியும், கீழே தான் வரப்போகுது அப்படின்னு. ஓகே ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. சரி ப்ரோ. சரி ரைட். சரி. ஓகே. ஸோ யூரோ யூஎஸ்டி சொல்லியிருக்கீங்க. ஸோ பார்க்கலாம், 1 minute வெயிட் பண்ணுங்க. அதே மாதிரி வேற ஏதாச்சும் டவுட் இருந்தாலோ ஸோ இது இருந்தாலும் ஹேண்ட் ரைஸ் பண்ணி வைங்க, மெசேஜ் பண்ணி வைங்க, நான் பார்த்து ரிப்ளை பண்ணுறேன். ஒரு 1 minute மட்டும் வெயிட் பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் யூரோ யூஎஸ்டி பார்க்கலாம். ஸோ வீக்கெண்ட் அனாலிசிஸ்லேயும் பார்த்துருப்போம், பட் இருந்தாலும் நம்ம இதுலேயும் பார்க்கலாம். ஸ்பிங் அண்டு ஸ்கேல்பிங் எப்படி இருக்குன்னு ரெண்டையும் செக் பண்ணிடலாம். ஸோ ஸ்கேல்பிங் பண்ண போகிறதா இருந்தீங்க அப்படின்னா இந்த ஸ்விங் லோ ஓகேங்களா, இல்லை கொஞ்சம் அக்ரெசிவ் பீப்புளாக இருக்கீங்க அப்படின்னா இந்த ஸ்விங் லோ பிரேக் பண்ண உடனே இந்த லோ லிக்விடிட்டி வரைக்கும் டார்கெட் பண்ணலாம். ஓகேங்களா, இல்லை ப்ரோ நான் கொஞ்சம் கன்சர்வேட்டிவ் பிளேயர் தான் அப்படின்னா இந்த ஸ்விங் லோ டு தென் இந்த ஸ்விங் ஹை. ஓகேங்களா, இந்த ஸ்விங் ஹை மொத்தத்தில் இந்த 2 ரேஞ்சுக்குள்ளக்க நீங்கள் பார்த்தாலே இட் வில் பி குட். ஓகேங்களா, ஸோ இல்லை ப்ரோ கொஞ்சம் எனக்கு உள்ள இருக்குமா ட்ரேட் பாருங்க அப்படின்னா இந்த ஸ்விங் ஹை.
இதுக்கு மேலே போச்சுன்னா இந்த லெவல் வரைக்கும் லிக்விடிட்டி டார்கெட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ட்ரேடிங் எல்லாம் ப்ராப்பராக மூவ் பண்ணி போனால இட் பி குட் இன் யூரோ யூஎஸ்டி. தென் யூரோ யூஎஸ்டி வந்து இப்போதைக்கு ஒரு ஆக்சுவலாக ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ அப் ட்ரெண்ட்லேருந்து டவுன் ட்ரெண்டுக்கு மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வீக்லிலையுமே அந்த ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் ஆகி க்ளோஸ் வச்சிருக்கு. தென் ஒன் டே போனோம் அப்படின்னா நல்ல ஒரு அக்ரெசிவ் மூவ் தான் இருக்குது. ஸோ இதுக்குரிய ரீட்ரேஸ்மெண்ட் வந்து மினிமம் உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம் தான். ஒரு 61% கோல்டன் ரேஷியோ. இது நார்மல் டெக்னிக்கல் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அந்த ரேஞ்சில். ஸோ இந்த 61%லேருந்து 100க்குள்ளக்க டிஸ்கவுண்ட் ப்ரைஸு. ஓகேங்களா? ஸோ அந்த ரேஞ்சுக்குள்ளக்க மார்க்கெட் நம்ம வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? அந்த டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு 4 ஹவரில் ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் பார்த்துட்டு லைக் என்னன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் ட்ராப் பண்ணியிருக்கோம்ல. ஸோ இங்கேருந்து ப்ரைஸு இந்த ரேஞ்சில் ஒரு ப்ராப்பரான 4 ஹவரில் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஃபார் செல் வந்த உடனே அதுக்கப்புறம் நம்ம லோவர் டைம் ஃப்ரேம் 15 மினிட்ஸோ 1 ஹவரோ உள்ளுக்கு போய் அங்கேயும் ஒரு சூச் பார்த்துட்டு செட்டப் பார்த்தது இட் வில் பி குட். இன்னைக்கு நான் வீடியோ போட்டிருப்பேன். ஓகேங்களா? ஸோ அது எப்படி ஒரு பேர் அனாலிசிஸ் பண்ணுறது அப்படின்னு அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. இதே இதை தான் நான் சொல்லியிருப்பேன். அங்கே டீட்டெயிலாக இருக்கும். அதை செக் பண்ணி பார்த்துட்டு நான் சொன்ன மாதிரி கரெக்டாக பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு என்ட்ரி எடுங்க. உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் தான் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ரைட். தென் நெக்ஸ்ட் NAS 100. ஓகேங்களா? ஸோ அதுவுமே ஸ்கேல்பிங் அண்ட் ஸ்விங் நார்மல் டெக்னிக்கல் வியூ பார்த்துடலாம். ஸோ NASஸை பொறுத்தளவு அதுவுமே ஆல்மோஸ்ட் அந்த ரேஞ்ச் தான். ஓகேங்களா? ஒரு கன்சல்டேஷன்லேயே தான் இருக்குது. ஸோ ஹைஸ் அண்ட் லோஸ்க்குள்ளே தான் இருக்குது. 1 வீக்லேயுமே கன்சல்டேஷன் தான் இருக்குது. 4 ஹவர்லேயுமே அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ஓகேங்களா? ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் வந்து அதாவது உங்களுக்கு சப்ளை ஜோனை டேப் ஆகி கீழே வந்துட்டு இருக்கு. ஸோ கீழே வந்துட்டு இருக்கு மீன்ஸ் இப்போ தான் ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது. செக் பண்ணி பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ இது வந்து ஒரு டிமாண்ட் மேலே சப்ளை சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான். அந்த ரேஞ்சில் வந்து உங்களுக்கு ஒரு 4 ஹவரில் இதுவும் அதே தான். ஏன்னா 4 ஹவரில் வந்து ஒரு நார்மல் டெக்னிக்கல் வியூ கொடுக்கணும். அங்கே 4 ஹவரில் ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடக்கணும். ப்ராப்பரான சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் ரீட்ரேஸ்மெண்ட் ஜோனில் நம்ம பார்க்க வேண்டியதான். ஓகேங்களா? ஸோ இப்போ இன்கேஸ் இந்த ரேஞ்சு தான் அப்படின்னா இந்த ரேஞ்சில் எஃப்இஜி வித் ஓபிலாம் இருக்குது. அந்த ரேஞ்சுக்கு ப்ரைஸ் வரத்துல செட்டப் பார்க்கறது நல்லது. 4 ஹவரில் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்த உடனே 15 மினிட்ஸில் வந்து இல்லை 1 ஹவரில் வந்து எஃப்இஜி வித் ஃபேர் வேலி கேப்பில் என்ட்ரி செட்டப் பார்க்குறதுன்றது இட் வில் பி குட். ஓகேங்களா? அதே ஸ்கேல்பிங்கை பொறுத்தளவு இந்த ஸ்விங் லோ டு லைக் இந்த ஸ்விங் லோ டு இந்த ஸ்விங் ஹைக்குள்ளக்க ஆர்எல்ஸ் நான் கொஞ்சம் அக்ரெசிவ் பீப்புள் அப்படின்னா இந்த ஸ்விங் ஹை. ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் கன்சர்வேட்டிவ் அப்படின்னா இந்த ஸ்விங் லோ இந்த ஸ்விங் ஹை போதும். கொஞ்சம் அக்ரெசிவாக இருந்தீங்க அப்படின்னா இந்த ஸ்விங் ஹைக் போகும்போது நம்ம செக்யூரிட்டிஸ் லைக் லிக்யூரிட்டிஸ்லாம் இந்த ரேஞ்சுக்குள்ளே கலெக்ட் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு உட்கார வேண்டியது தான். ஓகேங்களா? வீடியோவில் சொல்லி ஓகே ப்ரோ. தருவீங்களா? சரி ப்ரோ. அது என்ன ப்ரோ சொல்கிறீங்க சுரேஷ் ப்ரோ? எனக்கு தெரில நீங்கள் சொல்கிறது என்னன்னு. பிரவீன்குமார் ஒரு நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணுங்க ப்ரோ. நான் இதை முடிச்சுட்டு வந்துடுறேன். உங்களுக்கு டவுட்ஸ் கிளியர் பண்ணுறேன். ஸோ US 30 US 100 சாரி US 35 பார்த்துருவோம் அந்த ரேஞ்சில். ஸோ US 30 பொறுத்தளவு இதுவும் அந்த ரேஞ்சு தான். நம்ம NAS எப்படி பார்த்தோமோ அதே தான் இப்போதைக்கு இருக்குது. அந்த வீக்கெண்ட் ஹைக்குள்ளக்க வீக்கெண்ட் லோக்குள்ளக்க ப்ரைஸ் வந்து வீக்லி பார்த்தோம்னா ஹையர் ஹை போயிருக்கு. பட் 1 டே அண்ட் 4 ஹவரில் பார்த்தோம் அப்படின்னா அந்த கன்சல்டேஷன் ஜோன்லேயே தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதை வந்து கொஞ்சம் நம்ம பொறுமையாக தான் இருக்கணும். இதுக்கும் ஆல்ரெடி சொன்னதான் மேபி ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால டவுன் ட்ரெண்டுக்கு வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால இங்கேயும் ஒரு ப்ராப்பரான சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்த உடனே 1 ஹவர் இல்லை 15 மினிட்ஸில் ஒரு எஃப்இஜி அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் என்ட்ரி எடுக்கிறதுன்றது இட் வில் பி குட். ஓகேங்களா? ஸோ இதுவுமே NAS100 ஆல்மோஸ்ட் ஈக்குவல் சார்ட்டாக தான் இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ NAS100ம் US 30யும் அந்த ரேஞ்சாக தான் இருக்குது. அந்த எஃப்இஜிலேருந்து எல்லாமே. ஸோ 4 ஹவரில் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுக்குற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட மூவ்ஸ் வந்து மேக் பண்ணுறது இட் வில் பி குட் இன் நம்மளோட US 30 அண்டு USD NAS100ல. ஓகே பிரவீன்குமார் சொல்லுங்க ப்ரோ.
ப்ரோ செஷன்ன்றாங்கல்ல ப்ரோ, அது எப்படி ப்ரோ நம்ம கண்டுபிடிக்கிறது? அதுக்கு ஏதாவது இண்டிகேட்டர் இருக்குன்னாங்க. அது அந்த என்ன ஆமா இண்டிகேட்டர் ஆமா தெரியும்? ஆமா ப்ரோ, அதுக்கு ஒரு இண்டிகேட்டர் இருக்கு. ஸோ அது ஞாபகம் இல்லை ப்ரோ, அது நேம் எனக்கு. நீங்க சும்மா செஷன் பார்த்து தான் கூகுள் ட்ரேட் பண்ணணுமா இல்ல நல்லா அதை சாதா டைம்லயும் ட்ரேட் பண்ணலாமா ப்ரோ? ஆக்சுவலா செக்ஷன் அப்படின்னா அது எதுக்காண்டி சொல்றாங்க அப்படின்னா, இப்போ ஏஷியன் செக்ஷன்னா காலையில எடுக்கும், அந்த ரேஞ்சில் ஓரளவு வால்யூம் இருக்கும். லண்டன் செக்ஷன் அப்படின்னா லைக் இப்போ யூஎஸ் பீப்புள் அந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய பீப்புள்ஸ் ட்ரேட் பண்ண வருவாங்க. பெரிய பெரிய பீப்புள் மீன்ஸ் அவங்ககிட்ட ஹியூஜ் அமௌண்ட் இருக்கும். ஸோ அந்த பெரிய ஆள் உள்ள வந்தாங்க அப்படின்னா டம்ப் பண்ணும் போதுல இல்ல மணியை எடுக்கத்துல உங்களுக்கு வால்யூம் நல்லா நடக்கும். ஓகே ஓகே ப்ரோ. அதுதான் லண்டன் செக்ஷன் நியூயார்க் செக்ஷன்லாம் சொல்லுவாங்க. அந்த அப்புறம் ரேஞ்சில் கில் போய் ட்ரேட் பண்ணா ஜோன்ன்றாங்க. அதான் கில் ஜோன்னா சிம்பிள் தான் ப்ரோ. அந்த செக்ஷன் இருக்குல்ல, இப்போ இதுதான் ஏசியன் செக்ஷன் வச்சுக்கோங்க. ஓகே. இந்த ஏசியன் செக்ஷனை இப்போ நெக்ஸ்ட் நியூயார்க் செக்ஷன் வச்சுக்கோங்க. இதை ஸ்வீப் பண்ணிடுச்சா, இந்த லோவை அதை ஸ்வீப் பண்ணிடுச்சா, ஸ்வீப் பண்ண உடனே ஒரு பிரைஸ் வந்து ஹையர் ஹை போயிருக்கு. இந்த கேண்டில் ஹையர் ஹை போயிடுச்சா, இந்த லோல இருந்து இது ஹை போயிடுச்சு. அப்போ இந்த லோல இருந்து இந்த ஹை போட்டாச்சு ஃபிபோனாக்கில. இந்த 61% என்ட்ரி எடுத்துட்டு 100 லெஸ் வைப்பாங்க. 1:2 1:1 RR அந்த மாதிரி ட்ரை பண்ணுவாங்க. அவ்வளவுதான். 1:3 கூட்டிட்டா. ஓகே ஓகே ஓகே. அவ்வளவுதான் ப்ரோ. இதே அப்படியே செல்லுக்கு போனா அப்படியே ஆப்போசிட் தான். இது ஸ்விங் ஹை, லண்டன் செக்ஷன் சார் நியூயார்க் செக்ஷன் ஹையா இருக்கட்டும். இது லண்டன் செக்ஷன் ஸ்வீப் பண்ணிட்டு கீழே வந்து சேஞ்ச் ஆஃப் கேட்டர் கொடுக்குதா, கொடுத்த உடனே அந்த ஸ்விங் ஹை டு இந்த ஸ்விங் லோ போட்டுட்டு 61 என்ட்ரி 100க்கு மேலே செல் 1 or 2 பாயிண்ட் லைக் 1:3 மேக்ஸிமம் 1:3 to 1:5 தான் கேப்சர் பண்ணுவாங்க. ஓகே ஓகே ப்ரோ. செஷன் பார்த்து தான் ட்ரேட் பண்ணணுமா இல்ல நம்ம என்ட்ரி கிடைக்கிறப்பே ட்ரேட் பண்ணலாமா ப்ரோ? இல்ல ப்ரோ, அது வந்து ஒரு சிலவங்களோட பெர்ஸ்பெக்டிவ். இப்போ உங்களுக்கு வந்து செக்ஷன் பார்த்து ட்ரேட் பண்றதுல நீங்க ஸ்பெஷலிஸ்டா இருக்கீங்க, அந்த மாதிரி வந்தாலும் நல்லா பண்றேன் அப்படின்னு உங்களுக்கே தோணும். அந்த மாதிரி பீப்புளுக்கு அது கரெக்டா இருக்கும். இல்ல நான் எப்பயுமே நல்லா தான் பண்றேன்றவங்களுக்கு அது செக்ஷன் தேவையில்ல. இல்ல நீங்க பர்சனலா செஷன் பாப்பீங்களா இல்ல நார்மலா என்ட்ரி கிடைச்சா இல்ல ப்ரோ, நான் வந்து கேரட் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றதுக்கு செக்ஷனே கிடையாது. அது எப்பனாலும் வரும். நம்ம அதுக்குன்னு மார்க்கெட்டை வாட்ச் பண்ணிட்டே இருக்கணும் அவசியம் கிடையாது. அதுக்குன்னு ஒரு சில டைம்ஸ் இருக்கு. லெட்ஸ் சே நீங்க ஸ்விங் பண்ண போறீங்க அப்படின்னா, ஸ்விங் மட்டும் பண்ண போறீங்கன்னா ஒரு 30 மினிட்ஸ்க்கு ஒருக்க நீங்க சும்மா ஒரு 5 செகண்ட் சார்ட்டா பார்த்தா போதும். ட்ரேட் கிடைக்குதா கிடைக்கலான்னு தெரிஞ்சிடும். ஓகே ஓகே ப்ரோ. ஸ்கேல்பிங் பண்ண போறீங்கன்னா ஒரு 1 hour கண்டிப்பா 15 தேவை. 1 hour ஸ்விங் ட்ரேட்னா 15 மினிட்ஸ்ல பண்றதா? ஆமா ப்ரோ. ஓகே ஓகே ப்ரோ. ரைட். தினேஷ் குமார் ப்ரோ சொல்லுங்க. தேங்க் யூ ப்ரோ. ஹேண்ட் ரைஸ் எடுத்துருங்க. இல்ல யாரோ செஷன் இண்டிகேட்டர் சம்திங் கேட்டு இருந்தாங்க இல்லையா? ஆமா ப்ரோ. ஐசிடி பிளஸ் கில் ஜோன். பிரவீன் குமார் ப்ரோ நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஐசிடி பிளஸ் கில் ஜோன் அதை சொல்றாரு. சொல்லுங்க ப்ரோ. ஐசிடி கில் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இண்டிகேட்டர் நேம். ட்ரேடிங் வியூவா? ஆமா ஆமா. இருங்க இதுலயே போட்டுருவோம். ஐசிடி கில் ஜோன் ப்ரோ. ஆமா ஆமா. இதுவா பிவோட் பாயிண்டா? அதேதான். ஓகே. இது எப்படி ஆக்சுவலா செலக்ட் பண்றது தெரியலையே. எப்படி நான் யூஸ் பண்ணதே இல்ல. அப்படியே நார்மலா கிளிக் பண்ணுங்க. அத ஃபேவரட் பண்ணி வச்சிட்டு நீங்க கிளிக் பண்ணிட்டீங்க. ரைட் ப்ரோ. சோ இந்த இதுதானே கேட்டீங்க? ஆமா ஆமா அவங்க கேட்டாங்க. ஓகே. ரைட் ப்ரோ. थैंक यू ப்ரோ. ஓகேங்க. ப்ரோ நீங்க வெறும் ரியல் அக்கவுண்ட்ஸ்ல மட்டும் தான் பண்றீங்களா இல்ல வந்து பிளாட்ஃபார்ம் அந்த மாதிரி வந்து பண்றீங்களா? இல்ல நான் உங்களோட வீடியோ வந்து இப்பதான் நான் பார்த்தேன். ஜஸ்ட் இப்ப பாக்கும்போது தான் லைவ் போடுறீங்க. ப்ரோ 1 செகண்ட் ப்ரோ. பிரீமியம் கேக்குது ப்ரோ. ஐசிடி கில் ஜோன் போட்டா. இல்ல நீங்க 3 இண்டிகேட்டர்ஸ்க்கு மேல யூஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். சோ அதனால அது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிடணுமா? ஹைட் பண்ணிக்கலாம். ஒன்னு ஹைட் பண்ணலாம். மேக்ஸிமம் ஃப்ரீ வெர்ஷன்ல வந்து 3 இண்டிகேட்டர்ஸ் தான் வந்து யூஸ் பண்ண முடியும். ஓகே. இது ஃப்ரீ வெர்ஷன் தான். அந்த இண்டிகேட்டர் வந்து வந்துருச்சு ப்ரோ. ரொம்ப தேங்க் யூ ப்ரோ. ஓகே. ப்ரோ நான் இப்பதான் ஆக்சுவலி உங்களோட இன்ஸ்டா வீடியோ பார்த்ததும் ஆக்சுவலா ஜாயின் பண்ண அந்த டெலகிராம் குரூப்ல. ஓகே ப்ரோ. அப்பதான் சரணா வந்து நீங்க லைவ் சொன்னீங்களா, ஜம்ப் பண்ணிட்டேன் உள்ள. பெருசா உங்களை பத்தி டீடைல்ஸ் வந்து எனக்கு தெரியாது. நீங்க வந்து ப்ளாட்ஃபார்ம் ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்களா, ஏதாவது டீச் பண்றீங்களா, இல்ல வந்து சிக்னல் இல்ல வந்து சார்ட் வந்து ஏதாவது
ப்ரொவைட் ஓகே ப்ரோ. பண்றீங்களா, கைட் பண்றீங்களா? இல்ல ப்ரோ. ஒன்லி செக்ஷன் கிளாஸ் மட்டும் தான் ப்ரோ இருக்கு. ஓ! ஓகே, ஓகே, ஓகே. ஏன்னா அந்த ஸ்ட்ராட்டஜி வச்சு நம்ம சிக்னல்ஸோ, கால்ஸோ எதுவுமே தர முடியாது. என்ட்ரி எடுத்தோனே ம். மேலே கீழே உடனே ஜம்ப் ஆயிரும். ஸோ நம்ம அக்கவுண்ட்டுக்கு நம்ம என்ட்ரி எடுக்கிறதே கொஞ்சம் கஷ்டம் தான். ஆ. கொஞ்சம் கஷ்டம் மீன்ஸ் பார்த்தா தான் உடனே என்ட்ரி எடுக்க முடியும். பார்த்துட்டே இருக்கணும். அந்த 5 மினிட்ஸ் ஆர் 3 மினிட்ஸ். ஸோ அப்படின்ற ஓகே. மொத்தத்துல நம்ம அந்த மாரி தர முடியாது கண்டிப்பா. ஓகே, ஓகே, ஓகே. நீங்க வந்து ரியல் அக்கவுண்ட்ல மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்ல வந்து ப்ராப் ஃபார்ம் அந்த இதுல எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்ல ப்ரோ. ஒன்லி ரியல் அக்கவுண்ட் மட்டும் தான். ஓகே, ஓகே, ஓகே. ஓகே. ஆ ம். ஆக்சுவலி அந்த 15 மினிட்ஸ்ல ஏதோ ஸ்ட்ராட்டஜி சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா? ஸோ அது மட்டும். இன்னைக்கு இப்ப இப்போ இப்ப நீங்க ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்க. ஆக்சுவலா நான் லாஸ்ட்டா தான் அந்த கில் ஜோன் அந்த மாதிரி அதுவா? இல்ல, இல்ல. ஆ அந்த 4 ஆர் அத இதான் சொன்னேன். லைக் எப்படின்னா ஒரு 4 ஆர்ல வந்து சோச் குடுக்கணும் ப்ரோ. இதானே? ஆ இது வந்து இதுன்னு தான் நினைக்கிறேன். ஆமா. ஆ லாஸ்ட் மினிட்ல தான் நான் ஜம்ப் பண்ணேன் உள்ள. ஸோ ரைட் ப்ரோ. இப்போ இந்த கேண்டில் பாருங்க 4 ஆர்ல சோச் குடுத்துருச்சு. ம். சோச் குடுத்த உடனே நீங்க 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்க்குள்ளக்க வந்து அந்த ரேஞ்சில எது ஓபி, எஃப்இஜி இப்ப இந்த ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாவே ஒரு எஃப்இஜி இருக்கு. கரெக்ட்டா? ஓகே, ஓகே. ஸோ மேக்ஸிமம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த 61% வந்ததுக்கப்புறம் தான் என்ட்ரி எடுப்போம். கரெக்ட்டா? 61. அதான் கோல்டன் ரேஷியோஸ் உங்களுக்கு தெரியும்ல? இல்ல, இல்ல. எனக்கு கொஞ்சம் தான் தெரியும். ஓ! ஆ அப்படியா? ஓகே, ஓகே ப்ரோ. ஆக்சுவலா ஃபிபனாக்கில 61% என்ட்ரி எடுப்பாங்க காமனா. ஓகே, ஓகே, ஓகே. ஸோ அந்த ரேஞ்ச் வந்தா என்ட்ரி எடுத்துட்டு அந்த ஸ்விங் ஹைக்கு மேல எஸ்எல் வைக்கணும். அப்புறம் ஓ! ரீசென்ட் ஸ்விங்கோட லோல டாரட் வைக்கணும். அவ்வளவுதான் ப்ரோ. ஓகே. இந்த ரேஞ்சில என்ட்ரி கிடைக்கல. 61க்கு வரல. ஸோ என்ட்ரி கிடையாது. நார்மல் டெக்னிக்கல் வியூல அந்த ரேஞ்ச் தான். ஆ ஓகே, ஓகேங்க. 4 ஹவர்ஸும் 15 மினிட்ஸும் பார்ப்பீங்க. ஆமா ப்ரோ. ஃபர்ஸ்ட் ட்ரெண்ட் லைன் எப்படி இருக்கு? 1 வீக்ல எப்படி இருக்கு? 1 டேல எப்படி இருக்கு? 4 ஹவர் வந்துட்டு அதுக்கப்புறம் 1 ஹவர் 15 மினிட்ஸ் ஆர் 5 மினிட்ஸ். அது நம்ம 5 மினிட்ஸ் போன அப்புறம் இன்னும் அக்யூரசியா இருக்கும். பட் ஆனா வேலை அதிகமா இருக்கும். அவ்வளவுதான். ம், ம், ம். இதுதான் ப்ரோ. ஓகே. இது நார்மல் டெக்னிக்கல் வியூ. ஓகே, ஓகே. இல்ல ஏதாவது ஒரு டெக்னிக்க ஃபாலோ பண்ணிட்டு அத கன்சிஸ்டன்ட்டா நம்ம அதுல இம்ப்ரூவ் பண்ணோம்னாலே ம். ரிசல்ட் கிடைக்கும். கரெக்ட் தான் ப்ரோ. ரிசல்ட் ஆ. கிடைக்க தான் செய்யும். இதுவே ஒரு 60 to 70% அக்யூரசி இருக்க தான் செய்யும் நார்மல் டெக்னிக்ல. ம், ம், ம். ஓகே. இத கரெக்ட்டா பண்ணி கரெக்ட்டா இது பண்ணோம்னா கண்டிப்பா அந்த ரேஞ்ச் அக்யூரசி இருக்கும். ஓகே, ஓகே. ஓகே ப்ரோ. தேங்க் யூ. தேங்க் யூ. தென் சொல்லுங்க தேவன் பிரகாஷ் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ப்ரோ எனக்கு ஃபண்டட் அக்கவுண்ட் பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா? ஃபண்டட் அக்கவுண்ட் பத்தி அந்த அளவு எனக்கு தெரியாது. பட் ஆனா என்ன அப்படின்னா நார்மலா தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் நீங்க ஓகே. லெட்ஸ் சே ஒரு $1000 அக்கவுண்ட் வாங்க போறீங்க அப்படின்னா அவங்க ஒரு $100 ஆர் 500 சாரி $100 ஆர் $50 வந்து கேட்பாங்க. அந்த ஓகே. அக்கௌண்ட்டை நீங்க ஃபர்ஸ்ட் வாங்குறதுக்கு லைக் எப்படின்னா தர மாட்டாங்க உடனே. அந்த அமௌண்ட்டை பே ஓகே. பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி அவங்க ஒரு ஐ திங்க் ஒரு 3 செக்ஷன் மீன்ஸ் 3 டெஸ்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே அது ப்ரோ. ஏதோ நேம் ஃபேஸ் 1 ஃபேஸ் 2ன்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன். ஆமா. ஃபேஸ் 1 ஃபேஸ் ஓகே 2 ப்ரோ. ஃபேஸ் 3ன்னு சொல்லுவாங்க. அதுல 3மே நீங்க பாஸ் ஆனீங்க அப்படின்னா உங்களோட ஃபண்டட் அக்கௌண்ட் தந்துருவாங்க. இன்கேஸ் அதுல ஓகே. ஏதாச்சும் ஃபெயில் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்க கட்டின அமௌண்ட்டும் போயிரும், ஃபண்டட் அக்கௌண்ட் தர மாட்டாங்க. அந்த மாதிரி தான். ஓ ஓகே. அந்த அக்கௌண்ட்டுக்காண்டி 50 ஆர் $100 கட்டியிருப்பீங்கல்ல அந்த அமௌண்ட்டும் ஆமா போயிரும், ப்ரோ. ஃபண்டட் அக்கௌண்ட் தர மாட்டாங்க. சர்டன் ரூல்ஸ் ஓகே. வச்சிருப்பாங்க. ஒரு நாளைக்கு இவ்வளோ % தான் லாஸ் பண்ணணும் அப்படின்ற ஓகே. மாதிரி. அதுக்குள்ள நீங்க கரெக்டா பண்ணியிருந்தீங்கன்னா அவங்க வச்சிருப்பாங்க. இல்லைன்னா அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஆமா ஆமா ப்ரோ. ஓகே ஓகே. இதே மாதிரி இப்போ ஃபண்டட் அக்கவுண்ட் வாங்கி பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்போ வித்ட்ரால்லாம் ப்ரோ? அது தெரியல ப்ரோ எனக்கு. ஆனா பண்றாங்க நிறைய பேர். என்னோட ஸ்டூடெண்ட் நல்லா பண்றாங்க. பட் அது எக்ஸாக்ட் டீடைல்ஸ் எனக்கு தெரியாது ப்ரோ. நீங்க யூடியூப்ல செக் பண்ணி பாருங்க. நிறைய வீடியோஸ் தான் இருக்கும்ல. ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ ப்ரோ. அதே மாதிரி இப்போ வந்து நான் வந்து $1000 கேபிட்டல் வச்சு பண்றேன். ஓகே. இப்போ வந்து எவ்வளோ எஸ்எல்னா எவ்வளோ போகணும்? எனக்கு ம். ஃபுல்லா ட்ரேடிங்லாம் தெரியாது. ஓகே. நான் பிகினர் வந்து நீங்க. ஆமா நான் பிகினர். ஓகே ஓகே. இப்போ பர் டேக்கு எஸ்எல் மேக்ஸிமம் எவ்வளோ குடுக்கணும்? அதே ம். மாரி ஒரு ப்ராஃபிட்டபிளான ட்ரேடர்னா எவ்வளோ ம். எவ்வளோ மேக்ஸிமம் ப்ராஃபிட் எடுக்கலாம் $1000ல? ஓகே. ஆக்சுவலா ப்ராஃபிட்டபிள் ட்ரேடருக்கு லைக் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் அது வந்து அவங்க வந்து ஓகே. டிபெண்ட்ஸ் அப்பான் அவங்களோட ஸ்கில்ல பொறுத்து தான் எடுப்பாங்க ப்ராஃபிட் எடுக்குன்றது. ஆனா ஓகே. எஸ்எல்ன்றது நீங்க அது நம்ம கையில இருக்கு. ப்ராஃபிட்ன்றது நம்ம ஸ்கில் கையில இருக்கு. எஸ்எல் ஓகே. எல்லா பீப்புளும் மேனேஜ் பண்ணக்கூடியது தான். ஓகே. $1000க்கு இப்போ உங்களுக்கே தெரியும். உங்களால
எவ்வளோ லாஸை பர் டேக்கு அக்செப்ட் பண்ண முடியும்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். 2 விஷயம் ஓகே வைக்கலாம். ஒன்று எமோஷனல் பேஸ்டு வைக்கலாம், இன்னொன்று ஓகே மணி லாஜிக்கல் பேஸ்டு வைக்கலாம். ஓகே மேக்ஸிமம் $1000 நீங்க ஆக்சுவலா நம்ம ட்ரேடிங் இப்பதான் பழகுறீங்கன்னு சொல்றீங்க. ஸோ ம் உங்களுக்கு 0.01 லாட் போட்டாலே போதுமானது தான். ஓகே ஓகேங்களா? அதை வச்சு நீங்க ஒரு $5 ரிஸ்க் வைங்க போதும். பர் ட்ரேடுக்கு கோல்ட்ல தானே பண்றீங்க. ஆமா $5 ரிஸ்க் வைங்க போதும். ஓகே $5னா அவங்களுக்கே தெரியும். 0.5 எவ்வளோ ரேஞ்சில் எஸ்எல் வச்சா உங்களுக்கு தெரியும்னு சொல்லி உங்களுக்கே தெரியும். அது ரேஞ்சே வச்சாலே போதுமான அளவு தான். இப்போ நான் வந்து ம். மேக்ஸிமம் லாட் வந்து 0.05 வைக்கிறேன். ஓகே. நான் 1 டேக்கு வந்து நான் வந்து $100 மேக்ஸிமம் எடுத்துடுறேன். ம். ஆனா வந்து பர் வீக்குக்கு அட்லீஸ்ட் வந்து $50 இல்ல $50 to $100 பர் வீக் ஒன்ஸ்க்கு எனக்கு லாஸ் ஆகுது. புரியுது ஆனா bro. பர் டேக்கு நான் 100 எடுத்தாலும் பர் ம். வீக்குக்கு வந்து நான் 500 எடுத்துடுறேன் மேக்ஸிமம். 300 to ஓகே. 500 எடுத்துடுறேன். ஸோ இப்போ ம். அதுதான் வந்து எப்படி அந்த லாஸை குறைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா இப்போ எண்ட் ஆஃப் த டே நீங்க ஒரு டே $100 பண்ணாலும் எண்ட் ஆஃப் த டே ஒரு $100 to $50 வந்து லாஸ்ட் தான் இருக்கீங்க. கரெக்டா? எண்ட் ஆஃப் த வீக் எண்ட் ஆஃப் டே இல்லை, வீக்லி ஒன்ஸ் $50 to $100 லாஸ் ஆகுது. லாஸ் ஆகுது. ஆனா பர் லைக் வீக்குக்கு வந்து என் ப்ராஃபிட் வந்து மோர் தென் $300 வந்துருது. ஓகே ஓகே. அதாவது மீன்ஸ் எப்படி சொல்றேன்னா, இப்போ $1000 இருக்கு. வீக் எண்டுக்கு ம் வெள்ளிக்கிழமைக்குள்ளக்க 1300 வந்துருது. ஆனா ம் வெள்ளிக்கிழமை க்ளோஸ் ஆகும் போதுல 950 மாறிடுது. அந்த மாதிரி ஆஹா தான். ப்ராஃபிட்ல ஒரு $50 குறைஞ்சதுங்கிறேன். ப்ராஃபிட்ல $50 குறைஞ்சுன்னா பரவாயில்ல ப்ரோ. ஓகே ஓகே தான். இல்ல உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கிற வரைக்கும் லைக் எப்படின்னா நல்லா எனக்கு தெரியுது கரெக்டா பண்றேன் அப்படின்னா நீங்க அதே லாட் போடுங்க. இல்ல நான் சொன்ன ஓகே மாதிரி 0.01 வச்சு பண்றதே துல்லிய கூட்டு தான். நல்லா தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதிகமா லாட் போடுறது நல்லது. ஓகே ப்ரோ ரைட் ப்ரோ. ஓகே ப்ரோ தேங்க்யூ. தேங்க்யூ ப்ரோ. பிரவீன் குமார் சொல்லுங்க ப்ரோ. நீங்க ஹேண்ட் ரைஸ் எடுத்துருங்க. இல்ல ப்ரோ, ஒரு ஃபண்டட் அக்கௌண்ட் பத்தி கேட்டாரு. அது எனக்கு கொஞ்சம் தெரியும், அதை சொல்லலாம் தான் ப்ரோ. ஓகே ஓகே. சொல்றீங்களா ஹலோ, ப்ரோ? கேக்குதா ப்ரோ? கேக்குது சொல்லுங்க. அது ஃபண்டட் அக்கௌண்ட் 5K ஃபண்டட் அக்கௌண்ட் 10K ஃபண்டட் அக்கௌண்ட்லாம் இருக்கு ப்ரோ. ஓகே ப்ரோ. 5K ஃபண்டட் அக்கௌண்ட் அரௌண்ட் $36 ஏதோ தான். அப்படியா? ஓகே அதை நீங்க வாங்கிடலாம், அது பிரச்சனை இல்லை. ஓகே அதுலேயே பேஸ் 1 பேஸ் 2 பேஸ் 3 அக்கௌண்ட்னு இருக்கு. ஓகே ப்ரோ. டைரக்டா ஒரு அக்கௌண்ட் கொடுத்துருவாங்க, அதுக்கு வந்து வேற சார்ஜ் பே பண்ற மாதிரி வரும். அரௌண்ட் $70 ஏதோ. ஓகே அந்த டாலர்ல அந்த அக்கௌண்ட் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு என்ன மைனஸ்ன்னு பாத்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி ப்ரோ. ஓகே டெய்லியும் கன்சிஸ்டன்சியா 15% கன்சிஸ்டன்சியா நீங்க ப்ராஃபிட் பண்ணணும். ஓ ஓகே கன்சிஸ்டன்சியா ப்ராஃபிட் பண்ண முடியலன்னா அக்கௌண்ட் ப்ளோ அவுட் ஆயிடும். ஓகே அதே நீங்க 2 பேஸ் ஃபண்டட் அக்கௌண்ட் வாங்குனீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபண்டட் அக்கௌண்ட்ல 8% ப்ராஃபிட் பண்ணணும். ஆ பர் டேக்கு 5% லாஸ் பண்ணிக்கலாம். ஓகே மேக்ஸிமம் 10% லாஸ் பண்ணிக்கலாம் ப்ரோ. ஓகே ஓகே நீங்க 8% ப்ராஃபிட் பண்ணிட்டீங்கன்னா செகண்ட் பேஸ் போனீங்கன்னா அதுல 6% ப்ராஃபிட் பண்ணணும். ஓகே ப்ரோ. 6% ப்ராஃபிட் பண்ணிட்டாங்கன்னா உங்ககிட்ட அக்கௌண்ட் கொடுத்துருவாங்க. அது வந்து எத்தனை நாள் டியூரேஷன் எடுக்கும்? வீக்கு மந்த்லியா இல்ல வீக்லியா? நீங்க நீங்க டெய்லியும் ஒரு ட்ரேட் எடுத்தாகணும். நீங்க எடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே ட்ரேட் எடுக்கணும்னு ஒரு கணக்கு வேணும். ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ. அதிகபட்சம் குறைஞ்சபட்சம் 3 நாளுக்குள்ள முடிச்சிடலாம். ஆ இப்போ நான் 2 என்ட்ரில 1:6 எடுக்கிறேன்னா எப்படி சொல்றது, ரிஸ்க் 1% வச்சிருக்கீங்க, ரிவார்டு 6% வந்துருச்சா? ஆ அடுத்த ட்ரேட் 2 ட்ரேட்ல ப்ராஃபிட் பண்ணிட்டீங்கன்னா மூணாவது நாள் உங்களுக்கு அக்கௌண்ட் செகண்ட் பேஸ் போயிடும். ஓகே அதுவும் ஓகே ப்ராஃபிட் பண்ணீங்கன்னா அக்கௌண்ட் உங்ககிட்ட கொடுத்துருவாங்க. கொடுத்துருவாங்க. ஓகே ப்ரோ. அதான் எவ்வளோ ப்ராஃபிட் பண்றீங்களோ அது நீங்க மந்த் எண்ட்ல பண்ணீங்கன்னா அரௌண்ட் உங்களுக்கு 20% அவங்க சார்ஜ் எடுத்துட்டு 80% உங்களுக்கு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ. அந்த கம்பெனி பேர் ப்ரோ பிளாட்ஃபார்ம் அந்த மாதிரி என்ன கம்பெனி? ஃபண்டிங் பிப்ஸ்ன்னு இருக்கு ப்ரோ. ஃபண்டிங் பிப்ஸ். ஓகே ஓகே சரி ஓகே ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. ஓகே தென் கௌதம் ப்ரோ சொல்லுங்க. ப்ரோ கோல்டுக்கு தவிர வேற என்னென்ன கேட்டரிங் சரி ப்ரோ இருக்கு அப்கமிங்ல? கம்மிங் ஆக்சுவலா என்ன கேக்குறீங்க? இப்போ கோல்டு தவிர வேற என்ன இருக்குன்னு கேக்குறீங்க? ஆல்ரெடி பண்ணி இருக்குன்னு கேக்குறீங்களா? ஆமா ஆமா ப்ரோ, கோல்டு மாதிரி. கோல்டு மாதிரி யூஎஸ்டி ஜேபியூ இருக்கு, யூஎஸ்டி கேட் இருக்கு, பிடிசி இருக்கு, யூஎஸ் ஆயில், NAS 100, யூஎஸ் 30, ஓகே. ஜிபிவி ஜேபிஒய், ஜிபி யூஎஸ்டி, அப்புறம்
அதான் கிளாஸஸ் ப்ரோ. அது என்னென்ன கிளாஸ் கண்டக்ட் பண்றீங்க அது மட்டும். கிளாஸ் வந்து ஒன்று தான் இருக்கு. யூஎஸ்டி ஜேபிக்கு மட்டும் தான் இருக்கு ப்ரோ. ஏன்னா ஓகே. இப்போதைக்கு பண்ண முடியல, கோல்டே பண்ண முடியல. ஸோ அது ஒன்று தான் இருக்கு. யூஎஸ்டி ஜேபி மட்டும் தான். கோல்டு யூஎஸ்டி ஜேபி அவ்வளோதானா ப்ரோ? அவ்வளோதான். ஓகே ஓகே. அதுதான் நிறைய யூடியூப்ல வீடியோ போடுங்க பிடிசி அது நிறைய இருக்குன்னு நினைச்சேன். ஓகே 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 ப்ரோ. அதான் இது வந்து நம்ம யூஎஸ்டி ஜேபிக்கு வந்து நம்மளோட கோல்டு கிளாஸ் ஜாயின் பண்ண பீப்புளுக்கு மட்டும்தான். ஏன்னா அந்த செக்ஷன் வந்து சாட்டர்டே சண்டே மட்டும் தான் கிளாஸ் இருக்கும். ஓகே ஓகே ப்ரோ. ஒரு 4 to 6 செக்ஷன்ல முடிஞ்சிரும் அந்த ரேஞ்ச். ஏன்னா ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் மட்டும் தான் உள்ள ஹையர் பண்றதுனால ஈஸியா முடிஞ்சிரும். ஓகே ஓகே ப்ரோ. அது எப்படி ப்ரோ வீக்லி ஒன்று கிடைக்குமா? வீக்லி ஒரு ட்ரேடு கிடைக்கும் ப்ரோ. ஆக்சுவலா 2 வாரமா ஸ்விங்ல எதுவும் கிடைக்கிறது இல்ல. ஸ்கேல்பிங் டெய்லியும் ஒரு டே கிடைச்சிரும். மினிமம் ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு கிடைச்சிரும் எல்லா பேர்லயுமே. பட் ஆனா ஸ்விங் பொறுத்தளவு இப்போ போன ரீசெண்டா ஒரு 2 வாரத்துல ஐ திங்க் 1 or 2 ட்ரேட்ஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. பர் மந்த் எவ்வளவு ப்ரோ வரும்? ஒரு 3-4 ட்ரேட்ஸ் வரும் ப்ரோ ஈஸியா? அது 100% நம்மளால சொல்ல முடியாது ப்ரோ. அது டிபெண்ட்ஸ் அப்பான் மார்க்கெட்டை பொறுத்தளவு. ஸ்கேல்பிங் டெய்லி வரதான் செய்யும். ஸோ ஸ்விங் வந்து சொல்ல முடியாது எப்படி நடக்கும் அந்த மாதிரி. ஓகே ப்ரோ. ஆனா நல்ல மார்க்கெட் ஒரு ட்ரெண்டிங்கா இருக்கும் போது தான் நல்லா நடக்கும். லைக் ஆஃப்டர் பிப்ரவரி அந்த ரேஞ்ச் டு நவம்பருக்குள்ள வரைக்கும் நல்லாவே இருக்கும் எப்பயும் போல. ஓகே 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 ப்ரோ. சரி ப்ரோ. ஓகே கைஸ். ஸோ வேற ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க டெலிகிராம் ஆர் இன்ஸ்டாகிராம்ல கான்டாக்ட் பண்ணுங்க. ப்ரோ ஒரே ஒரு செகண்ட் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ இல்ல ப்ரோ, இப்போ கோல்டுக்கு வந்து எந்த டைமிங் ஒரு கரெக்டான டைமிங் ட்ரேட் பண்றதுக்கு கோல்டு மார்க்கெட்ல? நீங்க ஸ்கேல்பிங் பண்ண போறீங்களா ஸ்விங் பண்ண போறீங்களா ப்ரோ? ப்ரோ ஸ்விங் தான் ப்ரோ. ஓகே. பட் நீங்க எது பண்ணாலுமே ஈவன் ஒரு டைமிங்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னா மார்னிங் ஒரு 5 to 7 பாருங்க. மார்னிங் 5 to 7. ஆமா ப்ரோ. மார்னிங் 5 to 7 பாருங்க ஸ்விங் அப்போ. அப்புறம் ஈவினிங் ஒரு 6 to 8 ஒரு ட்ரேட்ஸ் கிடைக்கும். தென் அதுக்கப்புறம் மத்தியானம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3 மணில இருந்து 4 மணி அந்த ரேஞ்சுக்குள்ள ஒரு ட்ரேட் கிடைக்கும் ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே. அப்ப காலைல 10 அந்த ரேஞ்ச் லைக் ஒரு 10 to 11 or 12 மேக்ஸிமம் ஒரு 80% கிடைக்கும். 4 செக்ஷன் தான். காலைல 5 to 5. என்ன ப்ரோ? மார்னிங் 10 to 11. ஆமா ப்ரோ. மார்னிங் 10 to 11 அப்புறம் காலையில ஒரு 5 to 7-8 அப்புறம் ஈவினிங் ஒரு 6 to 8. மத்தியானம் வந்து ஒரு 3 to 4 அந்த ரேஞ்ச். ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ, தேங்க் யூ. ரைட். அதான் ப்ரோ. இப்போ நம்ம கேப்டன் அனாலிசிஸ்ல நீங்க டைம் சஜஸ்ட் பண்ணீங்கன்னா அது எந்த டைமா இருக்கும் ப்ரோ? அதான் ஆல்ரெடி சொன்னதில்ல, அது நம்மளால சொல்ல முடியாது இதுதான் அப்படின்னு. ஓகே. ஆல்ரெடி யூடியூப்லேயே சொல்லியிருக்கேன். உங்க எல்லாருக்கிட்டையுமே சொல்லியிருக்கேன். எல்லாரும் யூடியூப் சேனல் பார்ப்பீங்க கண்டிப்பா. ஸோ காலைல ஒரு 5 o'clockல இருந்து நைட்டு 10 o'clock or 11 o'clock வரைக்கும் ட்ரேட் கிடைக்க தான் செய்யும். நம்ம அடிக்கடி 30 minutes or 1 hour ஒருக்க பார்த்து போக வேண்டியதான். நான் அப்படிதானே போயிட்டு இருக்கேன். சரி, இல்ல நீங்க ஏதாவது ரிப்பீட்டடா டைம் வச்சிருக்கீங்கன்னு கேட்டேன். இல்ல ப்ரோ. ப்ரோ இப்போ நாஸ் 100 US30 சொன்னீங்களா? ரெண்டுக்குமே வந்துட்டு கேரக்டர் இருக்குல்ல ப்ரோ. கோல்டுக்கு மாதிரியே நம்ம அதே அப்ளை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கிடைக்குமா ப்ரோ கேரக்டர்? இல்ல. ஆக்சுவலா உங்களுக்கு ஒரு கேரக்டர் இருக்கும், இங்க இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் இருக்கும், எனக்கு ஒரு கேரக்டர் இருக்கும். அதே மாதிரி அந்த பேர்ல ட்ரேட் பண்ண பீப்புளுக்கு வேற கேரக்டர் இருக்கும். ஸோ அதனால ஈச் அண்ட் எவ்ரி பேர் ஹேஸ் அ டிஃபரெண்ட் கேரக்டர். ஓகே. அதை நம்ம ஃபைண்ட் அவுட் ஓகே ப்ரோ. பண்றதா இப்போ இருக்கு. எனக்கு கோல்டுல கேரக்டர் எப்படின்னு தெரியுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு நேஷனல் கேரக்டர் எடுக்கிறேன். அப்போ நான் எந்தெந்த இதெல்லாம் பார்த்து நான் கேரக்டரை கண்டுபிடிச்சு அது எப்படி வந்துட்டு அப்ளை பண்றது? லைக் நீங்க கோல்டு சும்மா இப்போ நீங்க கோல்டு வந்துட்டு அப்ளை பண்ணியிருப்பீங்களா? நான் இவ்வளோ நாள் பார்த்தேன், இப்போ இந்த டைமிங்ஸ்லாம் நோட் பண்ணேன் அப்படின்னு ஏதாவது? ப்ரோ அதை நான் ஓப்பனா சொல்ல முடியாது ப்ரோ. அதை இது வரைக்கும் கிளாஸ் ஜாயின் பண்ண பீப்புளுக்கு யாரும் சொன்னதில்லை. ஓகே. எப்பயுமே நான் எந்த கேள்வி கேட்டாலும் ப்ரோ சொல்ல முடியாது ப்ரோ. நீங்க ஸ்ட்ராட்டஜில கேக்குறீங்க, கேள்வின்றது வேற ஸ்ட்ராட்டஜின்றது வேறல. ஓகே 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 ப்ரோ. இல்ல ப்ரோ, சரி அது கூட விட்டுருங்க. இப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜி என்கிட்ட இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் அந்த ஸ்ட்ராட்டஜியை வந்துட்டு எனக்கு நல்லா தெரியுது. இப்போ எக்ஸாம்பிள் கோல்டு வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்துட்டு ஸ்கேல்பிங் பண்றேன் ப்ரோ. எனக்கு நான் மார்க்கெட்ல ஃப்ரீ டைம்ல இருக்கும்போது போறேன், இதே வந்துட்டு மார்க்கெட் முடிஞ்ச கேட்டி பாக்குறேன், அந்த இடத்துல ட்ரேட் கிடைச்சிருக்கு. பட் லைவ்ல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா என்னால எடுக்க முடியல. அப்போ நான் அது எப்படி வந்துட்டு இந்த ட்ரேட் செட்டப் மட்டும் நான் டைமிங் எப்படி வந்துட்டு மேனேஜ் பண்றது?
அத நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது ப்ரோ. லைவ் மார்க்கெட்ல இருக்கும்போது தான் பண்ண முடியும் அத. ம். வேற வழியே கிடையாது. விட்ட ட்ரேட வழியே ஓட்ட கிடையாது. ட்ரெயின்ல போய் ஏறுற மாதிரி. அத நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. சம்டைம்ஸ் சக்சஸ் கிடைக்கும். சம்டைம்ஸ் கீழ விழுந்தா விழுந்தது தான். ஓகே, ஓகே ப்ரோ. ரைட். ப்ரோ கண்டிப்பா ப்ரோ. நான் கிளாஸ் ஏறுறேன். நான் எதாச்சும் டவுட்ல வச்சிருக்கேன். அப்ப அதுக்கு சொல்லாம போனீங்கன்னு வச்சுக்கோங்க அவ்வளவுதான். சரி, சரி, சரி. ஓகே ப்ரோ. பட் அதுக்கு இதெல்லாம் சொல்ல மாட்டோம். லைக் எப்படின்னா இந்த மாதிரி கண்டுபிடிச்சது. பட் கண்டுபிடிக்கிற ஐடியா சொல்லி தருவோம். ஆனா இப்படி இப்படி எப்படிலாம் சொல்ல மாட்டோம். நீங்க என்ன கிளாஸ் ப்ரோ ஜாயின் பண்ணாலும் அந்த ஸ்ட்ராட்டஜி சொல்லி தந்துரும் உங்களுக்கு. நீங்க கோல்டுக்கு வரீங்கன்னா கோல்டோட ஸ்ட்ராட்டஜி A to Z எல்லாமே சொல்லி தந்துரும். வேற பேருக்கும் கண்டுபிடிக்கிற அளவு சொல்லி தந்துருவோம். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம F9 அவர்கிட்ட கேட்டீங்கன்னா தெரியும். அவருக்கு எபிலிட்டி இருக்கும். நம்மளோட செக்ஷனை ஜாயின் பண்ணவர் தான். வேற கேரக்டர் அனாலிசிஸ் பண்றதுக்கு அவருக்கு எபிலிட்டி இருக்கும். பட் ஆனா டைம் இருக்காத மாதிரி நிறைய பேர் இருக்கும். ம். ஓகே. ஸோ அதனால அது எக்ஸாக்டா சொல்ல மாட்டோம். அது கேரக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு சொல்லி தருவோமே தவிர இதுதான் கேரக்டர்னு சொல்லி சொல்ல மாட்டோம். கோல்டுக்கு சொல்லி தருவோம். மத்த பேருக்கு சொல்லி தர மாட்டோம். ஓகே. ரைட். ஓகே ப்ரோ. சரி ப்ரோ. தேங்க் யூ ப்ரோ. தேங்க்யூ தேங்க்யூ. ப்ரோ நீங்க லைவ் ட்ரேடர்ஸ் கண்டக்ட் பண்றீங்களா? இல்ல ப்ரோ லைவ் ட்ரேட் எதுவும் பண்றது இல்ல. ஓகே. அந்த 9 to 10 லைவ் செக்ஷன் நடக்கும் போதுல ட்ரேட் கிடைச்சா என்ட்ரி எடுப்போம். லைவ் செஷன்னா யூடியூப்ல லைவ் செஷன் பண்றீங்களா? யூடியூப்ல கிடையாது, கிளாஸஸ்ல கேரக்டர் ஓ அனாலிசிஸ் கிளாஸ்ல. கிளாஸ். ஓகே, ஓகே. ஆமா ப்ரோ. மண்டே டு ஃப்ரைடே ஓகே, நைட் 9 to 10 அப்ப லைவ் செக்ஷன் இருக்கும். அந்த ஓகே, ரேஞ்சில ஒரு ட்ரேடு கிடைச்சிச்சு அப்படின்னா நம்ம என்ட்ரி எடுப்போம் எல்லாருமே. ஓகே ப்ரோ. போன வாரம் கூட ஓகே ஒரு ப்ரோ. ட்ரேடு கிடைச்சிச்சு, பை எடுத்தோம். ஓகே, ஓகே. ஓகே ப்ரோ. ஆமா ப்ரோ, கேரக்டர் அனாலிசிஸ் வந்து கேண்டில்ஸ் வச்சிருக்கு, நிறையவே ரூல்ஸ் இருக்கு அதுல. ஓகேங்களா? ஸோ அதை வச்சு கண்டுபிடிப்போம் நட்ராஜன் ப்ரோ. ப்ரோ கேரக்டர் அனாலிசிஸ்ல கோல்டுல ஒரு 6-7 கேரக்டர் இருக்கு ப்ரோ. ஈஸி தான், கஷ்டம்லாம் கிடையாது. ரிப்பீட்டடா அதே தான் நடக்கும். என்ன ப்ரோ சொல்ற? ஆரியலா? ஸ்விங் ஸ்கேல்பிங் எல்லாமே சேர்ந்து. ஓகே, ஓகே ப்ரோ. பெரிய பைட் தான். ஓகே. ப்ரோ இப்போ நம்ம கோல்டு கண்டுபிடிக்கிற மாதிரி இப்போ கோல்டுக்கு வந்து ஒரு ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னா, இதே வந்துட்டு ஒரு ஃபிபனாச்சி எடுத்துட்டு போய் நேஷனல்ல போடுறோம். அப்போ ஒரு ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னா நம்ம பண்ண முடியும்ல? நீ கேக்குறேன். அதை நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா பண்ணலாம். ஓகே, ஓகே ப்ரோ. பட் என்னன்னா இங்க பாயிண்ட்ஸ் மாறும். இந்த ஃபிபனாச்சி லெவல் மாறும். இப்ப அங்க போனாலும் நம்ம அங்க ஃபிபனாச்சி லெவல்ஸ் மாறும். கரெக்டா அது ப்ரோ? மட்டும் கிடையாது, நிறைய மாறும் ப்ரோ. அது வந்து ஒரு டூல் தான். ஃபிபனாக்கின்றது ஒரு பார்ட் தான். ஓகே. அதையும் தாண்டி நிறையவே இருக்கு. ஃபிபனாக்கி மட்டுமே நம்ம நம்பி போக முடியாது ஒரு கேரக்டர் அனாலிசிஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு. அது ஒரு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஹெல்ப் பண்ற டூல். அதை வச்சு நிறையவே இருக்கு. அது ஃபிபனாக்கி போடுறதுக்கு முன்னாடியே நிறைய இருக்கு ரூல்ஸ். ஓகே, ஓகே ப்ரோ. ஓகே. அதுக்கு அந்த ஃபிபனாக்கி போடுற ரூல்ஸ் கிடையாது. அதுக்கு நிறைய கேரக்டர்ஸ் இருக்கு. அதை இந்த மாதிரி பண்ணணும், அந்த மாதிரி பண்ணணும், நிறையவே இருக்கு. ஓகே, ஓகே, ஓகே ப்ரோ. புரியுது. என்ன பேசிக்ஸ்லாம் தெரியும் ப்ரோ. ஆக்சுவலா உங்களுக்கு வந்து ப்ரைஸ் ஆக்ஷன், எஸ்எம்சி, ஐசிடி மூணுமே தெரிஞ்சாகணும். ஃபுல்லா தெரியணும்னு அவசியம் கிடையாது. என்னென்ன அப்படின்னா ஓபி, எஃப்இஜி, டிமாண்ட், சப்ளை, லிக்யூரிட்டி, ட்ரெண்ட் லைன் லிக்யூரிட்டி, ஓடி என்ட்ரி, மார்க்கெட் ஸ்ட்ரக்சர், இது மட்டும் தெரிஞ்சாலே போதும் தான். ஓகேங்களா? நீங்க இதில் கான்டாக்ட் பண்ணுங்க, இன்ஸ்டாகிராம், டெலிகிராம்ல நம்ம டீம் உங்களுக்கு பார்த்துக்குறோங்க அந்த நேரத்தில் என்னென்ன டவுட்ஸ் எல்லாமே. பட் அதெல்லாம் எதுவுமே தெரில அப்படின்னா பேசிக்ஸ் கிளாஸ் வந்து அதுக்கப்புறமா தான் நீங்கள் கேட்டர்ஸ் வர மாதிரி இருக்கும். ஏன்னா டேரெக்டாக உள்ள வந்தோம் அப்படின்னா என்ன சொல்கிறோம் எதுவுமே புரியாது பேஸ்ட் இந்த கிளாஸுக்கு வந்து. ஓகே ஓகே. ஸோ ஓகே ப்ரோ, வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் நீங்கள் டெலிகிராம், இன்ஸ்டாகிராமில் கேளுங்க. ஸோ ஹேவ் அ நைஸ் டே, குட் நைட். நம்ம நெக்ஸ்ட் செக்ஷனில் பார்க்கலாம். ஓகேங்களா?